கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது. அது என்னவென்றால், நிச்சயமாக இந்த முருகன் பணிவாக்கினை நீ கேட்டு விடுவாய். அதுவும் இன்று வரமாக உனக்கு கிடைத்திருக்கிறது. என் குழந்தை, உன் மனதிற்கு நீண்ட நாட்களாக தேங்கியிருந்த ஒரு விஷயத்தை இன்று உனக்கு முடிவுக்கு கிடைக்கப் போகிறது. உன்னிடத்தில் நான் பேச வந்ததற்கு மிகப்பெரிய காரணம் நீ என் மீது கொண்ட உண்மையான அன்புதான். இந்த அன்பு இந்த முருகனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கிறது. என் தங்கமே, அவன் உன்னிடத்தில் உண்மையாகவே சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா? என் குழந்தை, நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அன்பு என்ற ஒன்றினால் நீ ஏமாந்து போயிருக்கிறாய் என்பது உன் அப்பனுக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் என் குழந்தை, வாழ்க்கையின் வெறும் வயிற்றின் உச்சத்தில் நிற்கும் பொழுது அப்பனான என்னை தேடி வந்து கட்டி கொண்டிருக்கிறாய். ஆனாலும் உன் அப்பன் விருப்பம் என்ன தெரியுமா? இதயமாக உன்னை சுற்றும் இன்னொரு சிலர் இருக்கிறார்கள். உண்மையான அன்பிற்காக அவர் ஏங்கி தவிக்கின்றார்கள். நீ என் மீது காட்டும் அன்பு ஒரு சிறு துளி அளவு அவர்களிடத்தில் காட்டுவாயேயானால் நிச்சயமாக உன்னை மறக்க முடியாத மிகப்பெரிய நல்வாழ்க்கை உனக்கு கிடைத்தே தீரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பிதாவே உள்ளம், நீ சிறு துளி அன்பை அவர்கள் மீது காட்டி அவர்கள் உன் வாழ்நாளில் என்றுமே மறக்க மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த உலகம் ஒரு கண்ணாடி போன்றதல்லவா? கோபப்பட்டால் அது பதிலுக்கு கோபப்படும். அதே நேரத்தில் நீ அன்பை காட்டினால் பதிலுக்கு உனக்கு அன்பே கிடைக்கும். நீ ஏமாந்து போயிருந்தாய் என்றால் நிச்சயமாக அது பொய்யான அன்புதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, பிறப்பிற்கும் போது உன்னுடைய இறப்பு நெஞ்சை கட்டப்பட்டு விட்டது. பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையே உள்ளது தானே வாழ்க்கை. அது சிலருக்கு சிறுகதை எனவும் சிலருக்கு தொடர் நாவலாகவும் இருக்கிறது. நீ இதில் எதுவாக இருக்கப் போகிறாய் என்பதை இறைவனுக்கு மட்டுமே அறிந்த ஒன்றல்லவா? அதனால் எல்லாம் ஒரு இடத்திலிருந்து வழங்கும். என் தங்கமே, அன்பினை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று இங்கே நிறைய பேருக்கு தெரிவதே கிடையாது. என் குழந்தை, உண்மையான அன்பு என்பது என்ன தெரியுமா? உன்னை வெறுத்தாலும் நீ அவர்கள் மீது அன்பு வைத்து கொண்டிருப்பதுதான். என் தங்கமே, அதற்காக காலம் சென்ற நேரத்தில் உன்னை பற்றி தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் சொல்லி உன்னிடத்தில் அன்பை வைத்திருக்கிறேன் என்று பொய்யான ஒரு அன்பை உன்னை தேடி வருகிறது என்றால் அது உன் வாழ்க்கைக்கு என்றுமே உதவாதது. ஆனால் உண்மையான அன்பு என்பது உன்னை எப்பொழுதும் மனதுக்குள் நினைத்து கொண்டு உனக்கு ஒன்று என்றால் ஓடி வந்து நிற்கிறது. உள்ளம்தான் உண்மையான அன்பு கொண்ட உள்ளம். என் தங்கமே, நீ இப்படி ஒரு அர்ப்பணை தான் முன்னால் வைத்து இப்பொழுது ஏமாந்து போய் நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா? நிச்சயமாக அதனை உன் அப்பன் நான் அறிவேன். என் தங்கமே, உண்மையாக யார் பழகுகிறார்கள், பொய்யாக யார் பழகுகிறார்கள் என்பதை உணராமல் நீ ஏமாந்து விட்டாய் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான அன்பு வைத்து உன்னிடத்தில் நெருங்கி வந்தவர்கள் எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு யார் உனக்கு போலியான அன்பை கொடுத்தார்களோ அவர்கள் தானமாக நம்பி விளைவுகளை இன்று வாழ்க்கையில் நீ கற்றுக்கொண்டிருக்கின்ற அனைத்து கஷ்டங்களும் காரணம் என்பதை நீ முதலில் புரிந்து கொண்டு, இன்னும் சிலர் இருக்கிறார்கள் என் தங்கமே, வாழ்க்கையில் ஒருவரை நம்ப வைத்துவிட்டு பின்பு அவர்களை ஏமாற்றி செல்வது. அந்த ஏமாற்றமும் காரணத்தை கேட்கும் பொழுது அதற்கு காரணத்தை அவர் மீது வலியை போட்டுவிட்டு திசை திருப்பி விடுவது. இது போன்ற எல்லாம் நடந்து ஒரு முறை அழுது கொண்டிருந்தாய். அப்பொழுது கூட இந்த அப்பன் உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல வாக்கினை தரத்தான் செய்தேன். என் குழந்தையே, அந்த சூழ்நிலையிலிருந்து நீ மீண்டு வந்தாயே. உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீ நல்லதொரு நிலையை அடைவதற்காக அரிய முறைகள் காண வேண்டும் என்பதை நீ கஷ்டத்திலிருந்து மீண்டு வந்திருக்கிறாய்.
இனிமேலும் வரப்போகின்ற அர்த்தங்களில் இருந்து எல்லாம் உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும். பல நாட்களாக நீ அனுபவித்த இந்த வேதனையிலிருந்து உனக்கு கிடைக்கப் போகின்ற ஏங்கி அன்பிற்காக ஏமாந்தப்பட்ட குழந்தை மனம் உருகி நின்றாயல்லவா? இந்த நேரத்தில் அந்த போலியான அன்பிற்கு நீ சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீ என்னை வேண்டாம் என்று சொல்வது எனக்கு நீ தேவையில்லை, என்னுடைய அன்பிற்கு நீ தகுதியில்லை என்று சொல்லி நீ விட்டு விலகிவிட வேண்டும். நீ எத்தனை காலமும் அவர்கள் கொடுத்த கஷ்டங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு அங்கே நின்று கொண்டிருந்ததுக்கு தான் உன் வாழ்க்கை நீ செய்த மிகப்பெரிய தவறு என்று யாரையும் இழுத்து பிடித்து நிற்கவே, யாரையும் அன்பை வேண்டி விரும்பி பெறவும் முடியாது. உண்மையான அன்பு ஒரு நாளும் உன்னை ஏங்க வைக்காது. உண்மையான அன்பு ஒரு நாளும் உன்னை தவிக்க வைப்பது கிடையாது. இந்த அப்பன் உன்னை நான் என்றாவது ஏங்க வைத்திருக்கிறேனா? நிச்சயமாக கிடையாது. எப்பொழுதுமே என் பிள்ளை மீது அன்பு கொண்ட என் குழந்தை, இன்று என்ன நிலையில் இருக்கிறாய்? உனக்கு இன்று என்ன வேதனைகள் இருக்கிறது? மகிழ்ச்சியாக இருக்கின்றாயா அல்லது கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயா என்று தினமும் உன்னை பார்ப்பதற்கு நான் ஓடி வந்து விடுகிறேன் அல்லவா? இது போலத்தான் உண்மையான அன்பு என்றால் எப்பொழுதும் உன்னை பற்றிய சிந்தித்து கொண்டிருக்கும், உன்னையுடைய கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக ஏற்றுக்கொள்ளும் என் தங்கமே. இது போன்ற உன்னை தேடி ஒரு உறவு வாழ்க்கையில் இருக்கின்றது. உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டு ஒரு வருத்தத்தோடு நான் உன்னிடத்திலிருந்து விலகி வைத்தது போலியான அன்பை தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உதாசீனம் செய்தவர்களை உன் வேண்டாம் எல்லாம் உன் வாழ்க்கையில் வேண்டாம் என்று நீ ஒதுக்கி வைத்துவிடு. ஒரு நாளும் நினைத்தாலும் நல்ல விஷயங்களை தான் உன் அப்பன் உனக்கு வாழ்க்கையில் என்றுமே நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஒரு முறை வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களுக்காக நீ அதிலிருந்து மீண்டு வருவக்கூடாது என்று நினைக்காதே. உனக்கென்ற நல்ல வாழ்க்கை இது காத்து கொண்டிருக்கிறது. நீ ஒருபோதும் தொலைக்க வேண்டாம் என்பதை நீ மறந்து விடாதே. இப்பொழுது முடிந்தது உனக்கான வாழ்க்கை அல்லவா என்பதை நீ புரிந்து கொண்டு இனிமேல் நீ தொடங்கப் போவதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்பதை உணர்ந்து சரியாக நீ நடந்து வந்தாலே போதும். உன் அப்பன் உன்னை நிச்சயமாக கரையேற்றுவேன் என்பதை நீ மனதுக்குள் வைத்து கொள்ள வேண்டும். அன்பு என்பது நீ எந்த அளவிற்கு காண்பிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உண்மையான அன்பு கொண்ட உறவு தேடி வரும் பொழுது ஒரு நாளும் அவர்களை உதாசீனம் செய்து விடாதே. என் பிள்ளை மனதில் கொண்ட ஏக்கம் நிச்சயமாக தீரும். உன் அப்பன் சொன்னது போல உன்னை வருகின்ற உறவு வாழ்க்கை உன்னோடு தொடர்பு கொண்ட உனக்கு நல்ல துணையாகவோ நல்ல நண்பனாகவே இருக்கப் போகிறது. யாரையும் நினைத்து நீ வருத்தப்படாதே. யார் உனக்கு கொடுத்த காயங்களையும் மீண்டும் மீண்டும் கிடைக்காத நல்லதுதான். முதலில் வாழ்க்கையின் பின்னால் வரக்கூடிய கஷ்டங்களிலிருந்து உன்னை இப்பொழுதே தப்பிக்க வைக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இதனால் யாரையிலும் நீ பட்ட வேதனைகளிலும் துன்பங்களிலும் யாரால் வந்தது என்று நினைத்து வேதனைப்பட்டாயோ அது எல்லாம் நல்லபடியாக பக்குவப்படுத்தப்பட்டதுதான் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். பின்னால் நீ காயப்படாமல் இருப்பதற்கு அவர்கள் இன்று உனக்கு கொடுத்த காயத்தை சில காலத்திற்கு பிறகு கொடுத்தால் அதை தாங்குவதற்கு கூட உன்னுடைய மனதில் வலு இல்லாமல் இருந்து போய்விடும். எப்பொழுதாவது நீ இதை எல்லாம் தாங்கிக் கொண்டு வாழ்க்கையில் அடுத்த நிலையை நோக்கி செல்ல பழகி கொண்டிருக்கிறாய் என்பதை நினைத்து சந்தோஷப்பட்டு தன் ஆக வேண்டிய காரியத்தை நீ தொடர்ந்து செய்ய வேண்டும். உன்னுடைய சந்தோஷத்தின் சரியான பாதையில்தான் என் பிள்ளை நின்றாய். உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு எப்பொழுதும் கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு இந்த முருகனுக்கு உனக்கு காட்டிக் கொண்டிருக்கும் நல்ல பாதையில் நீ சரியாக பயணிக்க வேண்டும். என் தங்கமே,
என்ற சந்தோஷம் எந்நாளுமே உனக்கு நிலைத்திருக்கும். இந்த முருகன் உன்னை நாள்தோறும் அன்பினை நிச்சயமாக ஒழிப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நிரந்தரமான உறவு என்பது உன்னுடைய ஆழ்மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். நல்ல நாளில் என் குழந்தை செய்ய நிர்ணயிக்கும் செயல்கள் எல்லாம் நல்லதை மட்டுமே நிச்சயமாக கொடுக்கும். என் தங்கமே, இந்த அப்பன் இதை உனக்கு ஒரு வரமாக கொடுக்கிறேன். பொது உறவு உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் உனக்கு நல்லதொரு உறவாக இருந்து உன்னுடைய வாழ்க்கை இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் என்பதை நான் உனக்கு நிச்சயமாக நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ மனையடி வைத்து கொள்ள வேண்டும். நான் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு வந்து நீ நினைத்தபடி சந்தோஷமாக மாற்றி காட்டுவேன். என் தங்க பிள்ளையே, இந்த முருகன் ஆசீர்வாதங்கள் அன்பும் துணையும் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. ஓம் சரவணபவா.